என்டிசியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்டிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டிசிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ரெசிஸ்டர் தான். ரெசிஸ்டரில் எந்த வகையை சேர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் ரெசிஸ்டர் டைப்பை சேர்ந்தது. அந்த நான் லீனியர் டைப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டர்னா பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஆடாச்சு அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்ட் வேல்யூ வந்து மாறும். இந்த ரெசிஸ்ட் வேல்யூ மாறுற விதத்தை வச்சு ரெண்டு பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி, என்டிசி. இப்போ பிடிசினா பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வழியாக அதிகமாக கரண்ட் போச்சு அப்படின்னா அப்போதைக்கு அந்த ரெசிஸ்டர் ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சு அப்படின்னா அதோடைய ரெசிஸ்ட் வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா அது பிடிசி. அதே ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து அந்த ரெசிஸ்டர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா அது என்டிசி. இப்போ இந்த என்டிசியை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா இப்போதைக்கு அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணி ஒரு மைக்ரோ ப்ராசஸரோ இல்லை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலுக்கோ தெரியப்படுத்துறதுக்கு இந்த சென்சாருங்கிறது பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த போர்டை பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஃபில்டருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபயர் போகுது. ரெக்டிஃபயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சீரீஸில் இணைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி. இது பார்க்குறதுக்கு பிடிசி இந்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது உருவத்தை வச்சு நம்ம வந்து இது வந்து பிடிசி என்டிசி அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பரை வச்சு தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து என்டிசி டைப்பு. இப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு நார்மலாக போயிட்டுருக்கும். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை சேனலை வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப அந்த மைக்ரோ செகண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ம்ஸ் வந்து சட்டனாக ஏறிட்டு இறங்கும். ஒவ்வொரு டயத்துலையும் நம்ம அந்த மாதிரி ஏறிட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து நேரடியாக பீஸ்க்கு வந்து டைமைஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் இதில் சடனாக எதுவும் கரண்ட்டு வந்து எதுவும் அடியாகிடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரண்ட்டை மட்டும் லிமிட் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் என்டிசி வந்து பயன்படுத்துவாங்க. இது வழியாக கரண்ட்டு அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறந்தே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வெளியே குறைச்சி அது செயல்படும். அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டுக்காக இந்த இடத்துல இந்த என்டிசியும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரியா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த என்டிசியும் பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணி இந்த மைக்ரோ ப்ராசஸ் தெரியப்படுத்துறது இந்த என்டிசியுடைய வேலை. நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க இதுதான் வந்து பாத்திரத்தை வந்து சென்ஸ் பண்ணுது அப்படின்னு. இது வந்து பாத்திரத்தை சென்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இது மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து பாத்திரத்தை சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கிடையாது. இது பாத்திரத்தை சென்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு காரணத்தை சொல்லுங்கள், நான் ஏற்று. இது வந்து ஒன்லி டெம்பரேச்சரை மட்டும் செக் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது.